எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். அடிக்கிற வெயிலை சமாளிக்க அதிகளவு காசு கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸோ ஐஸ்கிரீமோ வாங்க தேவையில்லை. இந்த ஒரு மில்க் ஷேக் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இங்கே ஒருத்தவங்க வீடியோவில் குட் டே பிஸ்கெட்டும் ஒரு வாழைப்பழமும் வச்சு மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மில்க் ஷேக் மட்டும் போதும் இந்த வெயிலை சமாளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு இந்த மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். உண்மையாகவே இந்த கொளுத்துற வெயிலில் இந்த மில்க் ஷேக் ஓகேவா, டேஸ்ட் பெட்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொன்ன மெத்தட்லேயே பிஸ்கட்டும் வாழைப்பழமும் வச்சு இந்த மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக தான் இருக்குது. அவங்க சாக்லேட் சிரப்லாம் மேலே ஊற்றுனாங்க. பட் நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும். ஸோ நான் அதை ஊற்ற கிடையாது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அந்த குட் டே பிஸ்கட்டோட ஸ்மெல் அப்படியே தான் வருது. முடியலை, குடிச்சு பார்ப்போம். பயமாக வேறு இருக்கு. அம்மா நல்லாவே இல்லை. ஐயோ, மறுபடியும் குடிக்கணுமா? குடிக்கவே முடியல சத்தியமாக. அந்த என்ன சொல்கிறது, முடியாமல் ஒரு மருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஆனால் பால் சர்க்கரை இதெல்லாம் போட்டதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. அந்த பிஸ்கட்டோட ஸ்மெல் தான் டாமினேட் பண்ணுது. ஐயோ, இதை நம்மளால் குடிக்கவே முடியாது. ஃபுல் கிளாஸே நம்மளால் குடிக்கவே முடியாதுங்க. இதை ஃபுல்லாக செஞ்ச காஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு தான் இன்றைக்கி. இதில் வேறு அடிக்கிற வெயிலுக்கு வேறு அதை குடிக்கணுமா? அடிக்கிற வெயிலையும் கூட தாங்கிடலாம், சத்தியமாக இதை குடிக்கவே முடியலைங்க. உண்மையே இதை செஞ்சு காமிச்சவங்க கண்டிப்பாக இதை குடிச்சு பார்த்தாங்களான்னு தெரியாது. முதல்ல அவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும். இதை நான் செஞ்சதுக்கு பேசாமல் அதிக அளவு காசு கொடுத்து ஐஸ்கிரீமே வாங்கி சாப்பிட்ருக்கலாம். அதாவது கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது சத்தியமாக முடியல. இதை நான் கீழே தான் ஊற்ற போகிறேன். இது சுத்த வேஸ்ட்டு. அதிக காசு கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்குகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் இதில் குட் டே பிஸ்கட் 10 ரூபா, ஒரு பால் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து 10 ரூபா, வாழைப்பழம் ஒரு 5 ரூபா, இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 25 ருபீஸ் ஆகுதுன்னு வைங்க. ஒரு 25 ருபீஸ் கப் ஐஸும் சேமியா ஐஸும் வாங்கி நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போயிடலாமே. சத்தியமாக இனிமேல் என் வாழ்க்கையில் ட்ரை பண்ணக்கூடாத ஒரு டிஷ்ஷில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக இதை நான் செய்யவே மாட்டேன். இதை யாரும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடாதீங்க. கண்டிப்பாக குழந்தைகள்லாம் அவ்வளோதான், நம்ம மேலே செம காண்டாயிருங்க. வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. உன்னையெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணி இது மாதிரி செய்ய சொன்னாங்களா அப்படின்னு. தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. இன்றைக்கி நம்ம பிஸ்கெட்டும் வாழைப்பழமும் வச்சு ஒரு மில்க் ஷேக் செஞ்சு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.